சல்லடையில் நீர் நிரப்புவதா? புகழ்பெற்ற குரு ஒருவர் சீடர்களுக்கு பாடம் சொல்லிக் கொண்டிருந்தார். அப்போது சீடர்களின் தலைவனான மூத்த சீடன் குருவை பார்த்தான். குருவே, நாங்கள் விழிப்புணர்வு பெறுவது எப்படி என்று கேட்டான். உங்களை அறிவால் நிரப்பிக் கொள்ளுங்கள் என்றார் குரு. அறிவால் நிரப்பிக் கொள்வதா? எப்படி குருவே? புரியவில்லை, சற்று விளக்கமா சொல்லுங்கள் என்றான் சீடன். உங்களை அறிவால் நிரப்பிக் கொள்வது என்றால் பல 100 ஓட்டைகள் கொண்ட ஒரு சல்லடையில் நீரை நிரப்புவது போன்றதாகும் என்றார் குரு. சல்லடையில் நீரை நிரப்புவதா? அது எப்படி முடியும் குருவே என்றான் சீடன். முயன்று பாருங்கள், முடிகிறதா இல்லையா என்பதை நாளை என்னிடம் சொல்லுங்கள் என்று கூறிவிட்டு குரு சென்றார். சபை கலைந்தது. சீடர்கள் ஒன்று கூடி சல்லடையில் நீரை எப்படி நிரப்புவது என்பது பற்றி கலந்து பேசத் தொடங்கினார்கள். செய்துதான் பார்ப்போமே என்றான் ஒரு சீடன். ஒரு பெரிய சல்லடை கொண்டு வரப்பட்டது. ஒரு சீடன் அதில் நீரை ஊற்றினான். நீர் சல்லடை ஓடைகளின் வழியே வெளியேறியது. இது சாத்தியமே இல்லை. மறுபடியும் யோசித்தனர். ஒரு யோசனை என்றான் மற்றொரு சீடன். என்ன? சல்லடையில் ஐஸ் கட்டிகளை நிரப்பலாம். ஆகா, அருமையான யோசனை. ஓட்டைகள் வழியே ஓடாது, அதுவும் திட நீர்தானே? ஆமாம், ரொம்ப சரி. சல்லடையில் ஐஸ் கட்டி நிரப்பப்பட்டது. சிறிது நேரம்தான். ஐஸ் கட்டி உருகி ஓட்டைகள் வழியே நீராக ஓடிவிட்டது. சீடர்கள் சோர்ந்து போயினர். மறுநாள் குருவின் முன்னே தலை கவிழ்ந்து நின்றனர். குருவே, சல்லடையில் நீரை நிரப்புவது சாத்தியமே இல்லை என்றனர். குரு அவர்களை கூர்ந்து பார்த்தார். சல்லடை எடுத்துக்கொண்டு என்னோடு வாருங்கள் என்று சொல்லிவிட்டு நடந்தார் குரு. சீடர்கள் அவர் பின்னே ஓடினர். ஆசிரம தோட்டத்தில் சீடர்கள் குளிக்கும் ஒரு பெரிய நீர் தொட்டி ஒன்று இருந்தது. சல்லடையை அந்த தொட்டிக்குள் போட்டார் குரு. சல்லடை நீருக்குள் மூழ்கியது. குரு சீடர்களை பார்த்தார். இப்போது சல்லடையில் நீர் நிரம்பி இருக்கிறது அல்லவா என்று கேட்டார் குரு. ஆமாம், குரு சொன்னார். விழிப்புணர்வு பெறுவது எப்படி என்று கேட்டீர்கள். அதை பெற அறிவு என்னும் கடலில் உங்களை தூக்கி போடுங்கள். அறிவு உங்களை விட்டு விலகி ஓடிவிடாது என்றார் குரு. சீடர்களுக்கு தெளிவு பிறந்தது.